ஜோசப் சார் அவர்கள் டீச்சருக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார்கள். இந்த நாளிலும் நல்லாசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக இப்பொழுது அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. மன்றத்தின் தூண் என்று சொன்னால் சித்ரா டீச்சர் தான். எப்பொழுது என்ன நேரிட்டாலும் அவர் தூணாக நின்று உழைக்கக்கூடியவர்கள். இந்த நாளிலே நாங்கள் கடந்த நாளிலே இந்த புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருந்தோம். அவருடைய சீரிய முயற்சியினாலே அவர்களை இப்போது நீங்கள் அவர்கள் பேசும்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அவருடைய பிள்ளைகள் ஜூன் மாதம் வந்தவுடனே எழுதி கேட்காங்களாம். பிள்ளைகள் சேர்ந்துட்டாலும் எழுதிக்கிறாங்களாம், கேட்குறாங்களாம். பாருங்க, டீச்சரோட பிள்ளைகளுக்கு அதிகமான அக்கறை எழுதியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னென்ன செலவுகளும் செய்ய வேண்டுமோ எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சீரிய முயற்சி எடுத்து சிறந்த முறையில் இந்த கட்டடத்தை கட்டினார்கள். அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கட்டடத்தை கட்டுற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்லாசிரியர் விருதுக்கு அப்படியே என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. கட்டடத்தை கட்டினாங்க, நல்லாசிரியர் விருதுக்கு என்ன செய்தாங்க, அப்ளை பண்ணாங்க. நல்லாசிரியர் என்ன செய்தது, கிடைத்து விட்டது. அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது மாத்திரம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நான் நடுநிலைப் பள்ளியை ஆக்காம நான் அந்த இடத்த விட்டு நினைக்க மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு என்னது நோக்கம், எதிர்கால நோக்கம். எப்படியாவது நினைச்சணும், இந்த பிரைமரி தொடக்க பள்ளியை நடுநிலைப் பள்ளியை ஆக்கித்தான் நினைச்சேன், ஓய்வு பெறுவேன் என்று சொல்லி அவர்கள் உறுதி கொண்டு நினைச்சார்கள் சொன்னார்கள். இது அவருடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக நடுநிலைப் பள்ளி நிச்சயம் கண்டிப்பாக ஆகும். நடுநிலைப் பள்ளி மாத்திரமல்ல, அதற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளி நிச்சயம் ஆகும் என்பதில் நான் நினைச்சுகிறேன், உறுதி கூறுகிறேன். இதனால நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோல நம்ம மாவட்ட செயலாளர் ஜான்சன் பெரிய முயற்சி, சித்ரா டீச்சருக்கு எப்படியாவது நினைச்சணும், நல்லாசிரியர் நினைச்சணும், வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி நம்ம எல்லாருமே, ஜான்சன் சார், வர்பால் சிங் சார், சுதாகர் சார் எல்லாருமே நினைச்சுவாங்க. ஐசக் சார் பெரிய உதவி. இவர்கள் எப்படியாவது நினைச்சணும், நம்ம தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் நினைச்ச வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை சிறப்பாக செய்து இந்த நாளிலே நல்லாசிரியர் விருது பெற்று இந்த நாளிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற தேவன் என்ன செய்தார், கிருபை செய்தார். கடவுளுக்கு நான் நன்றி கூறி அவர்களுக்கு நல்ல நீடிய சுகவாழ்வை கொடுத்து இன்னும் இந்த பள்ளிக்கூடம் நடுநிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக மாறுவதற்கு எல்லா அனுகூலத்தையும் கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. புலி
மூக்குத்தியா அறிஞரே போறவளே நீ வாப்பியா ரத்த கல்லு மூக்குத்தியா அறிஞரே போறவளே நீ வாப்பியா தஞ்சாவூர் சந்தையில மூக்குத்தியா வந்தப்பிட வாங்கி வந்தேன் நீ வாப்பியா